ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் ஒரு வித்தியாசமான கணவாய் கறி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நீங்கள் என்னுடைய சேனலில் புதுசாக பார்க்குறீங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு மைசூர் பருப்பு எடுத்து நல்லா கழுவி 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். அது கூடவே ஒரு தேக்கரண்டி அளவுக்கு உப்பு, 1/4 தேக்கரண்டி அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு தேக்கரண்டி அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா வேக வச்சு கொள்ளலாம். பருப்பு நல்லாவே வெந்து வரும் வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் இதை நீங்கள் வேக வச்சு கொள்ளுங்க. அதே சமயத்தில் இப்போ நான் இன்னொரு பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். அதில் கணவாயிட தலையை மட்டும் சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். கூடவே இதில் நான் வெங்காயம் 2 மேசைக்கரண்டி அளவுக்கு பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா 2 நிமிஷம் வதக்கி கொள்ளலாம். வதக்கும் பொழுது கணவாய் வெடிக்கும், ஸோ கவனமாக நீங்கள் வதக்கி கொள்ள வேணும். இப்போ நான் இதில் ஒரு கொத்து கருவேப்பிள்ளை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/4 தேக்கரண்டி அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 தேக்கரண்டி அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா இதை வதக்கி கொள்ளலாம். இதை வதக்கினதுக்கு பிறகு இதை எண்ணெயை நல்லா நீங்கள் ஒதுக்கி விட்டு கொள்ளுங்கள். அப்போ எண்ணெய் வேறையாக பிரிஞ்சு வந்துடும். எண்ணெயை நல்லா வடித்ததுக்கு அப்புறமா நாங்கள் வேக வச்சிருக்கிற பருப்போடு இதை சேர்த்து கொள்ளலாம். இப்போ நான் பருப்பு நல்லா வெந்ததுக்கு அப்புறமாக நாங்கள் வதக்கி வச்சிருக்கிறத இதில் சேர்த்துருக்கிறேன். இதை கலக்கும் பொழுது நல்லா மசிச்சு விட்டு கலந்து எடுத்துக்கொள்ள வேணும். அப்போ தான் நாங்கள் கணவாயில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நல்லாவே மசிச்சு கலந்ததுக்கு அப்புறமாக நான் வேறையாக எடுத்து வச்சிருக்கிறேன். கணவாய் எல்லாமே நான் க்ளீன் பண்ணியிருக்கிறேன். கணவாயை கட் பண்ணாமல் இந்த மாதிரி முழுசாக எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் நடுவில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஸ்டஃப் பண்ணி எடுக்க போகிறேன். நாங்கள் இந்த பருப்பு கலவையை உள்ளே வைக்கும் பொழுது முட்டை கணவாய் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதை இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ உள்ளே வச்சுருக்கிற பருப்பு வேக வைக்கும் பொழுது வெளியில் வராமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எல்லா கணவாயையுமே ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இதுக்கு கிரேவி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் அதே எண்ணெயிலேயே ஒரு துண்டு பட்டை சேர்த்துருக்கிறேன். கூடவே கடுகு 1/2 தேக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். சீரகம் 1/2 தேக்கரண்டி அளவுக்கு சேர்த்து அதை நல்லா பொரிய விட்டதுக்கு அப்புறமாக இதில் நான் பச்சை மிளகாய் 3 பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். கூடவே இதில் நான் வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக உப்பு கொஞ்சமாக சேர்த்து கொள்ளலாம். சேர்த்து இதை நீங்கள் 2 நிமிஷம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும். வெங்காயம் லைட்டாக வதங்கிட்டு இருக்கும் பொழுதே நான் இதில் கருவேப்பிள்ளை ஒரு 5-6 சேர்த்துக்கொள்கிறேன். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கும் வரைக்கும் வதக்கியாச்சு. இதுக்கப்புறமாக நான் இதில் இஞ்சி பூண்டு இடித்து சேர்த்துக்கொள்கிறேன். இதில் நான் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கிறேன். சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா இதை வதக்கி கொள்ளலாம். இப்போ நான் இதை 2 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகும் வரைக்கும் வதக்கினதுக்கு அப்புறமாக வறுத்த கறித்தூள் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். ஒரு மேசைக்கரண்டி அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இதை 1 நிமிஷம் நல்ல மெல்லிய தீயில வதக்கி கொள்ளலாம். கரிஞ்சு போகாத மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமாக நல்லா பழுத்த தக்காளி 2 இந்த மாதிரி துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இந்த மசாலாவோட நாங்கள் நல்லா 2 நிமிஷம் வதக்கி கொள்ளலாம். 2 நிமிஷம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வதக்கினதுக்கு அப்புறமாக நான் இதில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துருக்கிறேன் இந்த தக்காளி வேகிறதுக்காக. இதை இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமாக நாங்கள் இதை மூடி நல்லா வேக வைக்க போகிறோம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரும் வரைக்கும் 2 நிமிஷம் இதை நாங்கள் நல்லா வேக வச்சு கொள்ளலாம். இப்போ தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்தாச்சு. இதை கலந்து விட்டதுக்கு அப்புறமாக இதில் நாங்கள் கணவாயை சேர்த்து கொள்ளலாம். நாங்கள் பருப்பு சேர்த்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற அந்த கணவாயை ஒவ்வொன்றாக இந்த மாதிரி நீங்கள் இதில் வச்சுக்கொள்ள வேணும். இப்போ எல்லா கணவாயையும் வச்சதுக்கு அப்புறமாக இதை நான் மூடி நல்லா மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் கொதிக்க விடுறேன். 2 நிமிஷத்துக்கு அப்புறமாக நான் அந்த கிரேவியை கணவாய்க்கு மேல் பகுதியில் படுற மாதிரி எடுத்து வச்சுக்கொள்கிறேன்.
இப்போ மூடி போட்டு மூடி திரும்ப ஒரு 3 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறமாக கணவாய் எல்லாத்தையுமே நாங்கள் பக்கம் மாற்றி போடலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். இப்போ எல்லாத்தையுமே மாற்றினதுக்கு அப்புறமாக திரும்ப நான் இதை மூடி போட்டு மூடி இன்னும் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட போகிறேன். நீங்கள் நல்லா குறைஞ்ச தீயில் கொதிக்க விடுங்க. அப்போ கணவாய் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி செய்யும்போது உள்ளே இருக்கிற பருப்புக்கும் அந்த கணவாயோட ஃப்ளேவர் போகும். அதோட அந்த கிரேவிலையும் கணவாயோட ஃப்ளேவர் இறங்கி இருக்கும். இப்போ மொத்தம் ஒரு 15 நிமிஷம் இதை நான் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறேன். கிரேவியும் நல்லா திக்காக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இதை சோறோடு வச்சு சாப்பிடலாம். ப்ரெட்டுக்கும் இது ரொம்பவே நல்லா இருக்கும். ரொட்டி அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் உங்களை வந்து சேரும்.